Hi friends. First of all, a great thanks for being in my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்று நான் சொன்ன மாதிரி ப்ரோமோவில் சொன்ன மாதிரி ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு டாபிக். ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு கிடையாது. இது இன்ஜினியருக்கான காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ எந்த டைப் ஆஃப் இன்ஜினியர் இந்த வீடியோ நீங்கள் ரேண்டமாக பார்க்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த டெக்னிக்குங்கிறது எல்லாரும் லேர்ன் பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏஐனா எனக்கு என்னென்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ முடியும் பொழுது எனக்கு ஏஐனா நான் எல்லாம் நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோ அவ்வளோ ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குங்கிறதையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முதல் முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஏஐ அப்படின்றது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கையான ஒரு திறம்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிஷினாக இருக்கலாம். மிஷின் தான், ஜஸ்ட் ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மிஷின் தான். சரி, செயற்கையான திறம்பாடுன்றதை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இயற்கையான திறம்பாடு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கு. நம்மளோட பிரெயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்வோம். அதே இன்டெலிஜென்ஸை நாம் ஒரு மிஷினுக்கு சிமுலேட் பண்ணி அந்த மிஷினை நம்மளை மாதிரியே வேலை பார்க்க வச்சோம் அப்படின்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கிங் எ மிஷின் ஆர் அ ப்ராடக்ட் டு ஒர்க் லைக் அ ஸ்மார்ட் ஹியூமன் வித்தவுட் எனி இன்வால்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கிளியர் டெஃபினேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெஃபினேஷன் கண்டிப்பாக சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஏஐயோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லேர்ன் பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியும், டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஹியூமன்ஸால் பண்ணக்கூடியது. இந்த விஷயத்தை எல்லாமே எது பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிஷினால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அந்த சிஸ்டம் நம்மளை மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணணும். கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணணும். ஒரு இன்புட் நம்ம கொடுத்தோம்னா அதை கரெக்டாக லேர்ன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே செய்யக்கூடிய எபிலிட்டி உள்ள சிஸ்டம், எபிலிட்டி உள்ள ஒரு மிஷினை தான் நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன், முதல் விஷயம். சரி, ஓகே. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மொத்தம் நமக்கு மெயினாக 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வீக்னா என்ன, ஸ்ட்ராங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீக் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ள ப்ராடக்ட்ஸில் ஏதோ ஒரு இதில் நம்ம சின்ன அளவில் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா அர்த்தம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ணலை. ஃப்யூச்சரில் சில வருஷங்களுக்கு அப்புறம் இது முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. நானும் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ரீசனாக பார்த்தீங்கன்னா ஐஐடியிலேருந்து ஒரு வெபினார் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் கையில் மொபைல் ஃபோன் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இதை ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்ககிட்ட ஏஐ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் இருக்கும்பாங்களே தவிர ஆப்பிள்லேயே ஏஐ டெக்னாலஜி ஃபோன்லேயே ஏஐ டெக்னாலஜி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? இது கேட்குறதுக்கு மேபி ஆச்சரியமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் ஒரு எப்படி சொல்கிறது, கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லலாம். கூகுள் அசிஸ்டன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் கூகுள் அசிஸ்டன்ட். நீங்கள் கூகுளில் போய் டேப் பண்ணி ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிற லாங்குவேஜை அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறது முதல் விஷயம். ஸோ மனுஷன் சொல்கிற ஒரு இதை மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. மனுஷன் என்ன பண்ண சொல்கிறானோ அதை மிஷின் பண்ணுதுங்கிறது ஒரு பேசிக்கலான ஏஐயோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண ஆண்ட்ராய்டில் மட்டும் இல்லை, அமேசானோட அலெக்ஸாவாக இருக்கட்டும், ஆப்பிளோட சிரியாக இருக்கட்டும். சரி, ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. ஒன்று அலெக்ஸா, இன்னொன்று சிரி. இது என்னென்னா அலெக்ஸா சிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அலெக்ஸானா அமேசானோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சிஸ்டம். அதுதான் நம்ம அலெக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டம். நீங்கள் பேசுனீங்கன்னா அது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். நீங்கள் ஒரு சேலை செய்ய சொன்னீங்கன்னா அது செய்யும். ஆப்பிளில் சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள், அமேசான் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபோன் உள்ள பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த
கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி கூகுள் மேப்பில் போய் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், நீங்கள் பேசலாம். கூகுள் மேப்பில் போய் நான் இப்போ எங்கே இருக்கேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து நாம் சொல்லி ஒரு மிஷின் செய்யுது. கரெக்டாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படி போகணுங்கிறத நம்ம கேட்குறோம் அந்த மிஷின்கிட்ட, அது வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வீக் அப்படின்னா எதுக்கு அதை வீக்குங்க வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சின்ன அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீக்குன்னு கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுல மொபைல் ஃபோன் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க தவிர பெரிய அளவில் இன்னும் வரல இந்த சிஸ்டம். அதுக்காக வந்து நம்ம இதை வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்கிங்காக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸாக இருக்கலாம். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். தன்னாலே வந்து ஒரு அப்டக்கிள் வந்ததுன்னா அதை பொறுத்து தந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு திரும்புறது, அதில் வந்து நமக்கு வந்து சென்சார் மூலமாக சிக்னல் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து இப்போதைக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் வரவே இல்லை. ஃபாரினில் சில இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதுதான் வந்து வேர்ல்டே வந்து ரூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு வந்து நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நிறைய நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலோட மெயின் டைப்ஸுக்கு போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு, இது வந்து வீக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது க்ளீனாக புரியலன்னா கூட இதுக்கப்புறம் நான் சொல்ல போனது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியுங்கிறத நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? 2 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது ஆர்டிஃபிஷியல்லையே, சிம்பாலிக் லேர்னிங், மிஷின் லேர்னிங். இந்த 2 லேர்னிங்கை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். அந்த எக்ஸாம்பிள் இருந்து அது என்னங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடித்த எந்திரன் மூவி எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக? அந்த எந்திரன் மூவியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டின்னு சொல்லி ஒரு ரோபோட் வந்து அந்த டாக்டர் வசீகரன் வந்து உருவாக்குவார். அந்த சிட்டிங்கிற ரோபோட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சிம்பாலிக் லேர்னிங்னா என்ன அப்படின்னா மேக்கிங் அ மிஷின் டு ஒர்க் பேஸ்ட் அப்பான் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை பொறுத்து அந்த மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து சிம்பாலிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம கொடுத்த டேட்டாவை மட்டும்தான் ஒர்க் பண்ணுது, வேறு எதையும் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னா அது பேர் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 டைப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து சிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து வந்தால் போய் காப்பாற்றும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போய் அதை வந்து சால்வ் பண்ணி வைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் செய்யும். அதாவது வந்து ஒரு ஃபுட் சப்ளை பண்ண சொன்னாலும் சரி, ஒரு பேங்க்குக்கு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணனாலும் சரி, செல்ஃபாக ஒரு காரை டிரைவ் பண்ணாலும் சரி, எல்லா வேலையும் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அதாவது வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் கொடுத்துருப்பாரு, இதை தான் மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்டே மெயினாக எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு பெரிய இடத்துல. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் காப்பாற்றிட்டு இருக்கும். அப்போ வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா எமோஷனலாக ஒர்க் ஆகாது, மிஷினாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்து அது ஃபேஸ் மாஸ்க்கு அதோட உடம்புல உள்ள எல்லாமே வந்து தீயில் எரிஞ்சு போயிடும். அது ஒரு ரோபோட்டாகவே வெளியில் வந்துடும். ஒரு பொண்ணை வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்குங்கிறத கூட பார்க்காம அந்த பொண்ணு வந்து காப்பாற்றுங்க ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து அப்படியே வெளியில் தூக்கிட்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே அந்த சீனில் பார்த்துருப்போம். அந்த பொண்ணுக்கு வந்து அது என்ன பிரச்சனைனாலும் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குவா. ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக? எல்லாருமே எதுக்காக அவள் தற்கொலை பண்ணுவாங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ என்ன எடுக்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கான்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற டேட்டா மட்டும் உள்ளே கொடுக்கப்பட்ட காரணத்தினால் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்னால சிட்டி வந்து அவளை காப்பாற்றி தூக்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வசீகரன் வந்து புரிஞ்சுக்குவார். என்ன புரிஞ்சுக்குவார் அப்படின்னா இதுக்கு வந்து மிஷின் லேர்னிங் பத்தாது, சிம்பாலிக் லேர்னிங்கும் வேணும். ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை இதால் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஸோ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் மற்றவங்களோட அழுகிறதும் சரி, சிரிக்கிறதும் சரி, அதாவது வந்து கிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இது வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவர் வந்து சிம்பாலிக் லேர்னிங் அப்படிங்கிறதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சிட்டியில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செகண்ட் பார்ட்டில் வந்து அதுக்கு வந்து லவ் வரும். அதை மாதிரி வந்து ஹீரோயினோட வந்து ரொமான்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரோபோட் பண்ணுற மாதிரியே வந்து சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மூவி வந்து நமக்கு வந்து தெளிவான ஒரு அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ அந்த மூவி வந்திருந்தால் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே இந்த மூவி பார்த்துருப்போம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எந்திரன் மூவி சொன்னதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து எந்தெந்த மாதிரியான பார்ட்ஸில் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நினைக்கிறேன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சது. அண்ட் இன்னும் டீப்பாக நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இருக்குது. சிம்பாலிக் லேர்னிங் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். மிஷின் லேர்னிங்லேயே 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஓகேவா? சூப்பர்வைஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபிள்டு டேட்டா. நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யாராவது உங்கள்கிட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுங்கள். ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம்.
உங்கள் ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபோனை லாக் சிஸ்டம் எல்லாருமே வச்சுருப்போம். ஃபேஸ் லாக் சிஸ்டம் வச்சுருப்போம். நம்ம ஃபேஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து நம்ம ஃபேஸை வச்சா மட்டும்தான் ஃபோன் ஓப்பன் ஆகும். வேறு யார் ஃபேஸை வச்சாலும் ஃபோன் வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா? இது எல்லாருமே தெரியும். எல்லாருமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் சிஸ்டம் வருது. இந்த ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஷூட் பண்ணும். அடுத்து வந்து உங்களோட மவுத் எப்படி இருக்குது, உங்கள் ஏர் எப்படி இருக்குது, அதை வந்து ரைட் ஃபேஸ் லெஃப்ட் ஃபேஸ் இது எல்லாமே வந்து ஷூட் பண்ணி அது வச்சுக்கும். அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரியான உங்கள் ஃபேஸ் வந்து அதில் ரெக்கக்னைஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஃபோன் ஓப்பன் ஆகும். வேறு யாருக்குள்ளே வந்தாலும் ஓப்பன் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து டேட்டாவை இன்புட்டில் கொடுத்து வச்சுட்டீங்க. இதுக்கு பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபிள்டு டேட்டா. இது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சும்மா என்னென்னு மட்டும் சொல்ல போகிறது இல்லை. நான் நிறைய டைப் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ வந்து நீங்கள் என்ன டேட்டா கொடுக்கீங்களோ அதை மட்டும் தான் அனலைஸ் பண்ணி ஆன்சர் கொடுங்க, தவிர வேறு எந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளேயும் அதெல்லாம் போக முடியாது. இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலி எடுத்துக்கோங்க. அது மாதிரி வந்து வேறு யார் எடுத்துக்கலாம், ஒரு பெஸ்ட்டு பவுலர், அதாவது வந்து பும்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? கிரிக்கெட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேன், பும்ரா வந்து ஒரு பவுலர், எல்லாருக்குமே தெரியும். இந்த விராட் கோலி வந்து நிறைய ரன் அடித்தா பேட்ஸ்மேன் ரிசல்ட் கொடு, பும்ரா நிறைய விக்கெட் எடுத்தால் பவுலர்னு எனக்கு ரிசல்ட் கொடு அப்படின்னு நீங்கள் வந்து டேட்டா இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா, எப்படியும் இவங்க பேட்ஸ்மேன் பவுலர் கண்டிப்பாக ரன் எடுக்க போகிறாங்க, விக்கெட் எடுக்க போகிறாங்க. பும்ரா ரன் அடிக்க போகிறது கிடையாது, கோலி விக்கெட் எடுக்க போகிறது கிடையாது. அப்போது கண்டிப்பாக இவர் பேட்ஸ்மேன் அந்த பவுலர்னு சொல்லி அதை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். அது எப்படின்னா, இவங்க கண்டிப்பாக நிறைய ரன், அவர் நிறைய விக்கெட் எடுத்தால் அப்படி நமக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்துரும். இதே இவர் ரன்னே அடிக்கலை, இவர் வந்து ஒரு சீரீஸாக ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டார், பும்ரா பால் அப்படியே வச்சு வெளுத்து கட்டிட்டாங்க, அவர் விக்கெட்டே எடுக்கலை. ஓகேவா? அப்போ இந்த சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னாலும், அப்பவும் இந்த சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இவர் விக்கெட்டே எடுக்கலை. ஓகேவா? இது விக்கெட்டே எடுக்கலை. ஆனால் ஒருவேளை திடீர்னு வந்து பும்ரா வந்து ரன் நிறைய அடிச்சிட்டாரு, கடைசி வந்து டெத் ஆர்டரில் இறங்கி அப்படியே அவர் நிறைய ரன் அடிச்சிட்டார். கோலி வந்து ஒரு சேஞ்சுக்காக பவுலிங் போட்டு அவர் ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டார். பட் ஆனால் அவர் ரன்னே அடிக்கலை. அப்போ மிஷின் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரிசல்ட்டை வந்து மாற்றி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க டேட்டா வந்து இவர் நிறைய ரன் அடித்தா நீ பேட்ஸ்மேனு கூட, இவர் நிறைய விக்கெட் எடுத்தால் நீ வந்து பவுலர்னு கூட நான் சொல்லியிருப்பேன். இவங்க மாற்றி எடுத்ததுனால என்ன செய்யணும், இது வந்து மாற்றி ரிசல்ட்டை கொடுத்துரும். பட் ஆக்சுவலாக வந்து அது உண்மையே கிடையாது. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் வைஸ்ட் லேர்னிங்கை தவிர்த்துட்டு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு போவாங்க. அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா அன்லேபிள்டு டேட்டா. இதில் நாம் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு ஒரு அவுட்புட் எடுக்க மாட்டோம். எக்கச்சக்கமான டேட்டா வந்து கொடுத்துருப்போம். ஒரு விராட் கோலி வந்து ஒரு சீரீஸில் ரன்னே அடிக்காட்டாலும் நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஐபிஎல் டேட்டா, ஏற்கனவே பண்ண ஓடிஐ ரெக்கார்டு, ஏற்கனவே பண்ண T20 டெஸ்ட்டு எல்லா ரெக்கார்டையும் நம்ம கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா விராட் கோலி ரன்னே அடிக்காட்டாலும் இது என்ன செய்யணும்னா பின்னாடி போகும், திரும்ப உள்ள டீப்பாக போகும். இது பேர் வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் லேர்னிங்கோட ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதுன்னு சொல்லுவாங்க. அது என்னது, அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பும்ரா வந்து விக்கெட்டை எடுக்காட்டாலும் அது டீப்பாக போய் பார்க்கும். ஐபிஎல் T20 டெஸ்ட்டில் எவ்வளோ விக்கெட் எடுத்தாருங்கிறத பார்க்கும். ஸோ அங்கே கண்டிப்பாக அவங்க நிறைய விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதனால தான் அவங்க ஒரு பேட்ஸ்மேன் பவுலரையும் ஒரு ஐடென்டிட்டி வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவுட்புட்டில் அவர் பேட்ஸ்மேன் இது பவுலரும் கரெக்டாக வந்து அவுட்புட்டை கொடுக்கும். தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங்னா வேறு ஒன்றும் இல்லை, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவுட்புட் கொடுக்கும். பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்: சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து டீப் லேர்னிங்கிறது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறது. கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேர்னிங்னா நான் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற ரெக்கக்னேஷன் சிஸ்டம், ஸ்பீச் ரெக்கக்னேஷன் சிஸ்டம், கூகுள் அசிஸ்டண்ட்டில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணி ஸ்பீச்சை ஆன் பண்ணி நம்ம வந்து பேசி ஒரு அவுட்புட் கூட எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வேணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சும்மா வாயிலாக சொன்னாலே அது அப்படியே வந்து கொடுத்துரும். சில ஆப்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பாட்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசும். பாட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரோபோட்ஸை தான் சொல்கிறாங்க, மிஷின்ஸை தான் அந்த பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அது ஓகே நான் தர்றேன் அப்படின்னு அதுவே ரிப்ளை பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேசுகிற மொழியை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது கரெக்டாக. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு டைப் இருக்குது, என்னென்னா NLPன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங்னா நீங்கள் என்ன மொழி பேசினாலும் அந்த வந்து பிட்டாக வந்து உடச்சி எடுத்து அந்த சிஸ்டம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மொழியில் ரிப்ளை கொடுக்கணுமோ அந்த மொழியில் ரிப்ளை கொடுக்கும். நிறைய லாங்குவேஜ் ஆப்லாம் பார்த்துட்டு போனீங்க, தமிழில் பேசினா அது வந்து இங்கிலீஷில் ரிப்ளை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஜெர்மன் வேர்டை கொடுத்துட்டு இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது கரெக்டாக ரிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஹென்ஸ் நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீச் ரெக்கக்னேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபேஸ் ரெக்கக்னேஷன் லாக்காக இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம பேசுகிறது அதாவது NLPயாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து
நம்ம யூஸ் பண்ணுற சின்ன வீக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம மனிதன் வந்து அப்படியே வந்து மனிதன் பண்ணுற வேலைகள் அப்படியே வந்து ரோபோட், அதாவது வந்து தலைமுடியை வெட்டுறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஆப்ரேஷன் பண்ணதாக இருக்கட்டும். நம்ம எந்திரன் படத்தில் கூட சிட்டி கூட ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாமே வந்து ஒரு ரோபோட் பண்ணிச்சு, ஒரு பாட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப் நீங்கள் இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. கடைசி ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், இது எல்லாத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில பேருக்கு வந்து சில கேள்விகள் வரலாம். ஸோ அது என்னங்கிறத நான் கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சில பேர். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கலாம். மனிதர்களால் வந்து கால்குலேட் பண்ண முடியும்ல மைண்டால், அப்போ அதே வேலையை வந்து கால்குலேட்டரும் செய்யுதில்ல, அப்போ அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது வந்து எம்பெடட் சிஸ்டம். இது பேர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸான மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், ஆர்டினோ, என்கோடர், டீகோடர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து எம்பெடட் சிஸ்டம். நம்ம வாஷிங் மிஷினு, நம்ம கால்குலேட்டரு, நம்ம வாட்ச் எல்லாமே வந்து எம்பெடட் சிஸ்டம். ஓகேவா? மனிதனால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு ஒர்க் ஆகிற எல்லா டிவைஸும் தான் மெஷின் லேர்னிங், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறத நம்புகிறேன். ஸோ பெரிய வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். So still we are just going to process many more steps forward. So thank you so much for watching. Cheers. Thank you.